எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டியோடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லேண்டோட இது 25க்கு 50 1250 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் பில்டப் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 22க்கு 50. அதாவது லெஃப்ட்டு ரைட்டில் ஒரு 1.5 ஃபீட் விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 3 ஃபீட் வென்டிலேஷன் விட்டுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 தான் கிடைக்கும். இப்போ இதில் வந்து 22ன்றது உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும், ஒரு அகலம் கிடைக்கும். ரெண்டாவது வென்டிலேஷன் சைடில் 1 அடி இருக்குது. ஸோ ஒரு 3 அடி உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 1.5 அடி இருக்கும்போது நல்ல ஒரு வென்டிலேஷனோட கிடைக்குங்க. ப்ராப்பர்ட்டி ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமயம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. டெம்பரரியாக அவங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, உரம் இருக்காங்க சைடில். ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் மண் ரோடு தாங்க, ஃபியூச்சரில் தார் ரோடாக மாறும். ப்ராப்பர்ட்டிக்கு அப்ரூவ்டெலாம் இருக்குதுங்க, டிடிசி அப்ரூவோட தான் அந்த ப்ராப்பர்ட்டி ஃப்ளாட்டு இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டிக்கு ஒன்று கார் பார்க்கிங்க. ஸோ கார் வந்து ஸ்லோப் பார்த்தீங்கன்னா கார் ஈஸியாக ஏறுற மாதிரி தான் ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 செட்டருக்கு உண்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 22க்கு 50ன்னும் போது கொஞ்சம் பிளான் பண்ணி நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஒரு 5 செட்டர் கார் விட்டுட்டு ஒரு 2 வீலர் விட்டு நடந்து போகலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இல்லை ஒரு கார் பார்க்கிங் விட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே நடந்து போகலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. அதுபோல் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டர் த ஸ்டேர்கேஸும் உங்களுக்கு இதில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மெயின் அருகோலோட டிசைனுங்க. இது மெயின் டோரோட டிசைன். ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பெட்ரூம், ஒரு லெஃப்ட்டில் பெட்ரூம், ரைட்டில் கிச்சன். இந்த இடையில இந்த கேப்பில் உள்ள ஹாலுக்கு என்ட்ரி ஆகிட்டு கொடுத்துருக்காங்க. ஹால் பாருங்கள். ஹால் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஹாலு. டிவிக்கு உண்டான யூனிட்டு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோன் சார்ஜருக்கு உண்டான பாயிண்ட்டுங்க. அதே போல் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹால் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன், ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் ஒரு ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. விண்டோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட் போட்டு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விண்டோவுமே உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் தான். அதில் மஸ்கிட்டோ நெட்டு போட்ட டோரும் கொடுத்துருக்காங்க. இது ஹாலுக்கு அந்தான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு டைனிங் ஹால் ப்ளஸ் பூஜை ரூமுங்க அதை ஷோ பண்ணியிருப்பாங்க. நல்லா ஒரு பெருசாகவே ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹால் ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைனிங் ஹால்லையும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதில் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பண்ண மாதிரி உங்களுக்கு பூஜை ரூமுக்கு உண்டான கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது பூஜை ரூமுக்கு உண்டான ஸ்பேஸுங்க. இது போர்வெல். இது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் இல்லைங்க. ஸ்லாப்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டோர் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, ராஃப்டரும். ஸோ திங்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம், அந்த வெளியில் இருக்கிற மாதிரி எதுவும் இருக்காதுங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த டிசைன் இங்கே ஒரு ஃபால் சீலிங் மூவ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் தான் கொடுத்துருக்காங்க. விண்டோலாம் பேக் சைடில் ஒரு ஃபீட்டுக்கிட்ட உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி தான் அவங்க 50 வச்சுருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் அந்த இடம் நம்மளுக்கு ஓப்பனாகவே இருக்கும். ஸோ
ஸோ பேக் சைடில் தான் உங்களுக்கு வென்டிலேஷன் கிடைக்கும், அது யாரும் ஆக்குபை பண்ண முடியாதுங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட் வாஷ் ஷிங்க்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூமுங்க, நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதில் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர், வாட்டர் ஹீட்டருக்கு பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஹால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலு, 2 பெட்ரூம், டைனிங் ஹால் எல்லாமே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால 2 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்லாப்ஸை வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டு மூங்கில் திருப்பட்டு ரோடுங்க. ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் வேணுறவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும், மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இது அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.